இப்ப இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற வாய்க்கால தான் நீங்க பார்க்க போறீங்க. பெரிய வாய்க்காலுங்க, ஓரளவுக்கு பெரிய வாய்க்காலு. அந்த வாய்க்கால் எங்க இருக்குதுன்னா, எங்க வீட்டு பக்கம் இருந்து அங்க பாருங்க. நம்ம வீடு இங்க இருக்குங்களா? வீடு வாய்க்காலு இந்த பக்கம் இந்த நேரா போணுங்க. கொஞ்சம் தூரம் போனாக்கா வாய்க்கால். வாங்க வாய்க்காலுக்கு போலாம். வாங்க. பாத்தீங்களா நலக்கத்தரத்துல இங்க பாருங்க பசுமையா இருக்குது. இங்க பாருங்க வயக்காடு அப்படியே பச்சை பசேன்னு நெல் இது போட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் பாருங்க கரும்பு, இந்த கரும்பு சக்கரை மில்லு கரும்புன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குது. அப்படியே டெய்லி அந்த பக்கம் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கு. பாத்துட்டே அப்படியே இயற்கையை நல்லா ரசிக்க வேண்டியதான். காலங்காத்தால எந்திரிச்சதையும் வீடியோ இங்கதான் எடுப்போம். நம்ம வீடியோ எடுக்கும் இங்கேயும் வருவோம். அப்புறம் வீட்டு பக்கம் எடுப்போம். வீட்டு திறந்தால பச்சை பசேன்னு. நம்ம வீடு தனி வீடு பத்திக்கு. அதனால இந்த வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் சௌரியமா நல்லாவே சௌரியமா இருக்குது நமக்கு. உறவுலே இங்க பாருங்க கை கோத்துட்டு இப்படிதான் கை கோத்துட்டு பஸ் ஏற போனாலும் சரி, ரோட்ல போனா இப்படிதான் கை கோத்துட்டு கூட்டிட்டு போவாரு. இந்த பசங்களை கூட கூட்டிட்டு போயிட்டா அவ்வளவுதான். நீ யாரோ நான் யாரோ மாதிரி போயிட்டு இருப்போம். ஆனா பசங்க இல்லைன்னா இப்படி பிடிச்சுக்குவாரு. பிடிச்சிட்டு விடவே மாட்டாரு. எனக்கு சங்கடமா இருக்கும். இப்படிதான் போவோம். அப்போ ஒவ்வொரு டைமே ரோட்ல கிராஸ் பண்ணும் போது கையை விடுன்னு சொல்லிடுவேன், விடுங்க அப்படின்னு. அப்புறம் விட்டுருவாரு. ஆமா எங்க போனாலும் கூட்டிட்டு போயிடணும். ஆமா பாத்து கீழே. A few moments later. நம்ம வாய்க்காலுக்கு வந்தாச்சு. பாருங்க வாய்க்கால் பாருங்க. இதெல்லாம் செடி முன்னாடி செடி இருக்கு. அந்த இடத்துல பாலம் இருக்கிறதுனால முன்னெல்லாம் செடி இருக்காது. இப்ப எல்லாம் சரி குளிக்கிறது இல்லையாட்டு செடியில முளைச்சிட்டு இருக்கு. ஆமா அந்த பக்கம் பாருங்க. அந்த பக்கம் தண்ணி இருக்குதுங்க. அழகா இருக்கும். தண்ணி வேகமா வந்துச்சுனாக்கா செடியில அடிச்சிட்டு போயிடும். அதனால செடி தண்ணிக்குள்ளார போகும். இந்த இதெல்லாம் தண்ணி தான் இருக்குதுங்க. எல்லாம் செடி முளைச்சிட்டு இருக்குது. எல்லாம் அந்த தண்ணியில இருக்கிற செடி இருக்கணும். என்ன செடி சொல்லுவாங்க? ஆகாய தாம்பரம் இல்ல, இது வேற செடி. ஆகாய தாம்பரையா? அல்ல அது. டேய் நீ எடுத்துக்கிட்டு கீழே விழுந்துறாத. இங்க பாத்தீங்களா தண்ணி எவ்வளவு அழகா இருக்கு. அழகா இருக்குதா? விழுந்து போறீங்க அழகா இருக்குன்னு சொல்லி. முன்னெல்லாம் இன்னும் நல்லா இருக்குங்க தண்ணி. இப்ப என்னமோ அந்த பக்கம் நாங்க வரதே இல்ல. சரியா வரதே இல்ல. முன்ன வந்த போது நல்லா இருந்தது. மீன் பிடிப்போம். நல்லா இருந்தது. இப்ப என்னமோ எல்லாம் தண்ணி அப்படியே நிக்கிற மாதிரியே இருக்குது. ஏன் தண்ணி இப்படி நிறைய நிக்குதுனாக்கா வாய்க்கால்ல இது சுத்தியும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த கொஞ்ச தூரத்துல ஒரு டேம் சின்னதா வாய்க்கால்ல டேம் கட்டி இருக்கிறாங்க. அதனால நிறைய தண்ணி வந்தாதான் அந்த டேம் நம்பி கீழே போவோம். அதனால இந்த தண்ணி நிக்குது. பாருங்க தண்ணி எவ்வளவு அழகா இருக்குது. நல்லா இருக்குது. இதே மாதிரி பாக்கும் போதே குளிக்கலாம்னு தோணுது. இதே மாதிரி உங்க வீட்டு பக்கம் இருந்தாக்க எங்களுக்கு மெசேஜ்ல சொல்லுங்க. இதே மாதிரி எங்க வீட்டு பக்கம் இருக்குதுன்னு. உறவுகளே நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற வாய்க்கால் நீங்க பாத்தீங்களா எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே பாய்.